Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு பல்க் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சிலிக்கான் மோல்டு எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ பல்க் ஆர்டர் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட்ஸ் அப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்து பார்ட் 1 வீடியோவில் இருக்குது. ஸோ சிலிக்கான் மோல்ட்ஸ் கலெக்ஷனுமே காமிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் காமிக்கிறேன். இது வந்து கிருஷ்ணர் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய பெண்டன்ட் வந்து வரும். இதுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி, அதே மாதிரி குட்டியாக வந்து ஸ்டட் மோல்டு வந்து இது மாதிரி தான் வந்து கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி செட்டு வந்து ஒரு 4 பீஸ் வந்து பண்ண போகிறோம், அதாவது 4 செட்டு வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான பெருசு குட்டி குட்டியாக வந்து பீகாக் வந்து இருக்கும். இந்த டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணியாச்சு. மறுபடியும் இது வந்து பல்க் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த செட்டு. கீழே வந்து அந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக இருக்கிற பீகாக் தான் இது. அவங்க வந்து பிளாக் அண்ட் கோல்டு தீமில் கேட்டதுனால நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து அம்மன் செட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம இது மாதிரி வந்து நம்ம அம்மன் செட் வந்து பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது ஒன்று நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய செட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ராம் பரிவார் செட்டு இது. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஸ்டட்டு மோல்டு வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த ஸ்டட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சைடில் கட் பண்ணிவிட்டு நம்ம கட்டரை வச்சு அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது குட்டி லக்ஷ்மி மோல்டு. இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா லக்ஷ்மி, அது வந்து அந்த மோல்டில் தான் வந்து நான் மேக் பண்ணது. ஸோ திரும்பியும் வந்து இது பல்க் ஆர்டர் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த செட்டுக்கு வந்து நான் இந்த குட்டி அந்த பீட் மோல்டு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நான் யூஸ் பண்ணேன். ஒரு செட்டுக்கு வந்து பீகாக் மாதிரி, இன்னொரு செட்டுக்கு வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரியுமே நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து பீட் மோல்டு. இந்த செட்டில் பாருங்கள், ஒரு செட்டு வந்து நான் காமிச்ச மாதிரி 2 சைடு வந்து பீகாக் வந்து இருக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளே வந்து ஒட்டி கொடுத்தது. இது வந்து லக்ஷ்மி இருக்கிற பெண்டன்ட் மாதிரி குட்டியாக. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மோல்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே கரெக்டாக வந்து ஒரே சைஸில் வந்து நம்ம கிளே வந்து எடுக்கணும். எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரே சைஸில் இருக்கணும். இந்த குட்டி குட்டி பீடு கூடமே வந்து கரெக்டாக ஒன்று பெருசாக கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் மோல்டு எடுக்கிறச்சே வந்து கரெக்டாக வந்து ஒரே சைஸ்லேயே எடுங்க. இதுவுமே வந்து நம்மளுக்கு பல்க் ஆர்டர் வந்திருக்கு, மல்டி கலர். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு லக்ஷ்மி காயின் இருக்கிற மாதிரியான மோல்டு. மேலே வந்து 3 பீடு இருக்கிற மாதிரியானது. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு இந்த செட்டு வந்து ஒரு செட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. பக்கத்தில் ஆரஞ்சு கலரில் இருக்குது தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி அந்த 5 செட்டு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து இந்த பெரிய பெண்டன்ட் செட்டோட வந்து நான் மேட்ச் பண்ணேன். இது பீட் மோல்டாகவே நான் யூஸ் பண்ணிட்டேன், அந்த ஆரஞ்சு கலர். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ராதாகிருஷ்ணன் செட் இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த செட்டு தான் வந்து நம்ம திரும்பியும் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ணது ஆல்ரெடி. இதுதான் வந்து திரும்பியும் வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ வந்து ஸ்டட்டு சின்னதாக கேட்டிருக்கிறதுனால நான் வந்து சின்னதாக பண்ணி கொடுத்தேன். கலர் அப்புறம் வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் என்ன நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறாங்களோ அதுதான். சில பேர் மல்டி கலர் கேட்பாங்க, இந்த மாதிரி 2 கலர் மிக்ஸ் ஆன மாதிரியுமே கேட்பாங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதே மாதிரியும் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ராணி அது மாதிரி இருக்கிற செட்டு. இது நம்மளுக்கு ஆர்டர் பண்ணல, பட் இருந்தாலுமே தேவைன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரியான ஒரு மோல்டு. இதுதான் வந்து நான் பீட் மோல்டாகவும் இந்த மாதிரி பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து நான் பெண்டன்ட்டு கொஞ்சம் பீடு வந்து ஹேங் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து 2 செட்டு வந்து கேட்டிருக்காங்க. நடுவில் வந்து நம்மளுக்கு லக்ஷ்மி பெண்டன்ட் மாதிரி குட்டி குட்டியாக நடுவில் வந்து வரும். மேலே இருக்கிற பீகாக்கை வந்து நம்மளுக்கு ஸ்டட்டுக்காக தேவைன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு மாதிரியான பாலக்க பீடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான டிசைன் இது. இது வந்து மேலே வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் வச்ச மாதிரி அது மாதிரி கேட்டிருந்தாங்க. இது வந்து பெருமாள் இருக்கிற மாதிரியான ஒரு மோல்டு. இதுவுமே வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மோல்டு. இது வந்து நான் தேவைன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து ஒரு பாலக் டிசைன் தான் இது. வந்து ஜிமிக்கிக்கு மேலே இருக்கிற ஸ்டட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே வந்து ஒரு பாலக் பெண்டன்ட்டு, அதாவது பீடு இருக்கிற மாதிரி. அதுக்கு வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி சென்டரில் வரும். இந்த மாதிரி வந்து இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 5, இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 5 இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் செட்டு. இது வந்து ஒரு பீகாக் குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டு. இது வந்து லக்ஷ்மி காயின் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு. இது பெரிய ஆரம் செட்டு இது. ஸோ அதுக்காக வந்து இந்த மோல்டு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பீகாக், இது டபுள் சைடு ஃபேஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து திரிசூலம் மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு நடராஜர் செட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு சின்னதாக தாமிரப்பூ இருக்கிற மாதிரியான ஒரு மோல்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஜிம்கா மோல்டு வாங்கியிருக்கேன். இந்த ஜிம்கா மோல்டு பாருங்கள், ப்ளூ கலர் ரொம்ப பெருசு. யாருமே வந்து அது போடாத மாதிரி இருக்கும். இந்த ப்ளூ கலர் இருக்கிறது, அதாவது லைட் ப்ளூ வந்து சின்னது. ஸோ வாங்குறச்ச பார்த்து இந்த மாதிரி சின்னதாக வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே வந்து ஒரு கிட்ஸுக்கு வந்து நான் செட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். அதோடது இது நடுவில் வந்து ஒரு இந்த மாதிரி பெரிய பெண்டன்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாலக் பீட் மாதிரி வரும். ஸோ இந்த பக்கம் இருக்கிற 3 செட்டுமே வந்து அதில் தான் வந்து பண்ணி கொடுத்தது. நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே வந்து ஒரு பீகாக், ஒரு குட்டி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி. இதுவுமே வந்து ஒரு பெரிய ஆரம் செட்டு வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். 2 செட்டு. ஒரு வந்து ப்ளூ க்ரீன் இருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த பீகாக் செட்டு, அதாவது பீகாக் பெண்டன்ட்டு, அதுக்கு மேட்ச் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அந்த குட்டி வந்து பாலக்கு பீடு. இது எதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, அந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் வந்து நம்ம க்ளே எடுக்கிறச்சே சரியாக வரல. ஸோ அதனால் வந்து ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். உங்களுக்கு அது மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்களும் வந்து ஓரத்தில் கட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. நம்ம மோல்டு நிறைய ஆர்டர் கொடுத்து வந்ததுனால இந்த பட்டர்ஃப்ளை மோல்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான குட்டி குட்டி ஸ்டட்டுக்காக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பெரிய ஆரம் செட்டு வந்து நம்ம செய்கிறச்ச இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து கிருஷ்ணர் ஃபேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு மோல்டு. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு பாலக் பீடு வச்சு இது சென்டரில் டாலர். இதே மாதிரி வந்து ஒரு 3 வந்து ஃப்ளோரசன் கலரில் கேட்டிருந்தாங்க. இந்த கிருஷ்ணர் செட்டு வந்து இதோட வந்து நான் மேட்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து அந்த குட்டி ஸ்டட்டு செட் வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் இதுதான் வந்து இப்படி தான் மேட்ச் பண்ணணுன்னு கிடையாது. ஸ்டட்லேயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கலர் வந்து நீங்கள் பெண்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுவுமே வந்து ஸ்டட்டுக்கானது தான். அதே மாதிரி இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறது இருந்தால் தனித்தனியாக கேட்காதீங்க. இந்த மாதிரி ஒரே பேடில் வந்து மோல்டு எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு இது மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இது நம்மளுக்கு நல்லா ஈஸியாக வந்து இருக்கும். அதே மாதிரி இடமே வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நான் பல்க்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு இவ்வளோ மோல்டு தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.